செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையொன்று ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் குழுவினால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஜப்பானின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் தலைமையிலான குழு இந்த அறிக்கையை பான் கி மூனிடம் கையளித்துள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள ஐநா செயலாளர் நாயகத்தின் ஊடக பேச்சாளர் மார்டின் நெசர்கி அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விவரங்கள் குறித்து இதுவரை தெரியவரவில்லை என கூறினார். பிரதிநிதிகள் குழுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அறிக்கை தொடர்பில் ஐநா செயலாளர் நாயகம் ஆராய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இம்முறை கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை தொடர்பான விடயமும் இம்முறை கூட்டத்தொடருக்கான நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் பேரவையின் ஊடக பேச்சாளர் ரோபர்ட் கொல்விஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை இந்தியா இம்முறையும் ஆதரிக்கும் என இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது இந்திய பிரதமர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இந்திய பிரதமருடனான சந்திப்பில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பனை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் 2 அவையை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நேரில் சந்தித்து இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் வெளியிலே அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் மீண்டும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், எல்எல்ஆர்சியில் கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை மிக விரைவான முறையிலே செயல்படுத்த வேண்டும், 13வது அரசியல் சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடிய தமிழை ஆட்சி மொழியாக செயல்படுத்துதல், வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பூர்வீக குடியிருப்பு பகுதி என்ற அங்கீகாரத்தை நிறைவுபடுத்துவது, அதை போல 37 அதிகாரங்களை மாநில அரசுகளுக்கு கொடுப்பது ஆகியவற்றினை விரைவுபடுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துக் கூறினோம். பிரதம அமைச்சர் அவர்களும் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய நிலை அதுதான். ஜெனீவாவில் நடக்கக்கூடிய மனித உரிமையினுடைய கவுன்சில் கூட்டத்திலே இது பற்றி வலியுறுத்தப்படும். தமிழ் மக்களுக்காக அங்கு வாழக்கூடிய எல்லோ மக்களோடும் சமமான உரிமையினையும் மனித உரிமைகள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல், சிவில், பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள் முழுமையாக பெறுவதற்காக இந்தியா என்றைக்கும் துணை நிற்கும் என்பதையும் வலியுறுத்தி சொன்னார்கள். சென்ற முறை எந்த நிலை எடுத்து தமிழ் மக்களுக்காக நம்முடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இலங்கை அரசு உயர் மட்டத்திலே பேசுகின்ற பொழுது என்னென்ன கருத்துக்களை எடுத்துச் சொன்னோமோ அதையே திரும்பவும் வலியுறுத்தி செயல்படுத்தி காட்டுவோம் என அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க கலந்து கொண்டார். In many stages, 1, 2, 3, 4, 5 என்ற கட்டங்களின் அடிப்படையில் மக்களுக்கு 5258.38 ஏக்கர் நிலப்பரப்பை நாம் விடுவித்துள்ளோம். அதேபோன்று 3409 வீடுகள் மற்றும் 22,194 ஏக்கர் நிலப்பரப்பை மீள்குடியேற்றத்திற்காக விடுவித்துள்ளோம். அதேபோன்று அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 5139 வீடுகளில் மேல் குறிப்பிடப்பட்ட 3409 வீடுகளும் அடங்குகின்றன. யுத்தம் முடிந்து கிடைத்த சந்தர்ப்பத்திலிருந்து மக்களுக்காக பெருமளவான நிலப்பரப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தா 2 நாள் விஜயம் மேற்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ளார். பலாலியில் அமைந்துள்ள இந்திய அமைதி காக்கும் படையினரின் நினைவிடத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் உள்ளிட்ட குழுவினர் மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்திய அமைதி காக்கும் படையினர் வடமாகாணத்தில் 1987 ஆண்டிலிருந்து 1989 ஆண்டு வரை மேற்கொண்ட படை நடவடிக்கையின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகத்தில் இந்திய கலைக்கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தா, வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு கற்றல் உபகரணங்களையும் இதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் வடமாகாண கல்வி அமைச்சிடம் கையளித்துள்ளார். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் தோல்வி தொடர்பில் அண்மையில் எமது சகோதர தொலைக்காட்சியான சிரசு டிவியில் ஒளிபரப்பான சட்டன அரசியல் விவாத நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். LTTE அமைப்பு அவர்களின் அனைத்து முறைமைகளையும் பயன்படுத்தி தெளிவான ஒரு விடயத்தை கூறியிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்களுக்கு தமிழ் வாக்குகளை அளிக்க வேண்டாம் என்று. இவை புனைக்கப்படுகின்ற விடயங்கள். அவற்றை மக்களின் தலையில் புகுத்தி அவர்களை குழப்பி அதன் மூலம் அதிகாரத்தை பெறுவதே இந்த அரசாங்கத்தின் செயற்பாடாகும். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். சக்தி எஃப்எம்மின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகரம் செயற்திட்டத்தின் அங்கமான கல்வி கண்காட்சி ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமானது. கல்வி கண்காட்சிக்கு வருகை தரும் மாணவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. கல்வி கண்காட்சி நடைபெற்று வரும் வேம்படி மகளிர் உயர் பாடசாலை வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நாளை திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வினை நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களோடு மக்களாக என்றும் புதுமைகளை படைத்து வரும் சக்தி எஃப்எம்மின் கல்வி பணியின் மற்றொரு கட்டமாக யாழ் வேம்படி மகளிர் உயர் பாடசாலையில் இன்று கல்வி கண்காட்சி ஆரம்பமானது. கல்வி கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் சாந்தி பகிரதன், சக்தி எஃப்எம் அலைவரிசை பணிப்பாளர் ஹரிநாராயணன் மற்றும் சக்தி எஃப்எம் குழாத்தினர் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர். அகரம் செயற்திட்டத்தின் அங்கமாக நடைபெற்று வரும் இந்த கல்வி கண்காட்சியில் கல்வித்துறையுடன் தொடர்புடைய 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சக்தி எஃப்எம்மின் அகரம் கருத்தரங்கில் கலந்து கொண்டு அகில இலங்கை ரீதியில் கூடுதல் புள்ளிகளை பெற்ற 20 மாணவர்களுக்கு இதன் போது புலமை பரிசில்களும் வழங்கப்பட்டன. இப்படியான செயற்திட்டங்கள் செய்யறது புதுசில்லை எங்களுக்கு. படிப்போடு சேர்ந்து சக்தி எஃப்எம் சக்தி டிவி செய்யறதை விட அதை விட எம்பிசி நிறுவனம் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் எத்தனையோ ஆண்டுகளா பிள்ளைகள் படிப்போடு சம்பந்தப்பட்ட ஆங்கில கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பல காலமாக செய்து கொண்டு வருது. அதால நிறைய பிள்ளைகள் இன்று வரைக்கும் முன்னுக்கு வந்திருக்கிறது. அப்படி படித்த பிள்ளைகள் சிலது பழையபடி எங்கட ஊடக நிறுவனத்துக்குள்ளுக்கே வேலைக்கும் வந்திருக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் செய்தது மாதிரி மற்ற இடங்கள்லையும் செய்யறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த சக்தி நிறுவனத்தின் இந்த அகரம் செயற்பாடு எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய பிரதேசத்துக்கும் உண்மையாக ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். கடந்த 3 வருடங்களாக இந்த புலமை பரிசிலுக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு யாழ் மாவட்டந்தோறும் வெவ்வேறு நிலையங்களில் இந்த நிகழ்வுகள் நடாத்தி வருகின்றார்கள். அது மாணவர்களை அதாவது தன் ஆர்வத்தோடு கற்பதற்கு தூண்டுவதாக அமைகின்றது. அந்த வகையிலே இவர்களுடைய சேவை இன்னும் பல மடங்கு எதிர்காலங்களில் அதிகரிக்க வேண்டும், பல சேவைகளை செய்ய வேண்டும். மாணவர்களின் திறமைகளுக்கேற்ப அவர்களுக்கு பொருத்தமான துறைகளை தெரிவு செய்து உயர்கல்வியை தொடர்வதற்கான ஆலோசனைகளை வழங்கும் நோக்கிலேயே இந்த கல்வி கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சிக்கு வருகை தரும் மாணவர்களுக்கு நிபுணத்துவமிக்க கல்வியலாளர்களினால் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. கல்வி கண்காட்சி நடைபெற்று வரும் வேம்படி மகளிர் உயர் பாடசாலை வளாகத்தில் நாளை திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வினை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். අපිට උත්තරයක් හොයාගන්න වෙනවා අපේක්ෂා. එන දෙකේ ප්‍රශ්නයට උත්තර දෙනවා. උත්තර දෙනවා. நமது சகோதர தொலைக்காட்சியான சிரச டிவியில் ஒளிபரப்பாகும் சிரச லட்சபதி நிகழ்ச்சி வரலாற்றில் பதியப்பட்ட தீர்மானமிக்க கேள்வியே இது. இதனூடாக அபேக்ஷா குமாரியின் எதிர்பார்ப்பு நிறைவேறியது. මගේ උත්තරේ නම් ஜாயில பகுதியைச் சேர்ந்த அபேக்ஷா குமாரி 2 மில்லியன் ரூபாய் மாபெரும் இறுதிப்பண பரிசை வெற்றி கொண்டு நேற்றிரவு சாதனை படைத்தார். ඔන්ටාරියෝ ස්ථිර කරනවද ඔබ?
ස්ථිර. කම්පියුටර් ලොකින් ආන්සර් A ඇමරිකාවේ නිව්යෝක් සහ කැනඩාවේ ඔන්ටාරියෝ. WG அபேக்ஷா குமாரியின் ஜாயில பகுதியில் உள்ள வீட்டிற்கு இன்று நாம் சென்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அங்கு பலர் வருகை தந்திருந்தனர். துடல்ல பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் ஆரம்ப கல்வியை கற்ற அபேக்ஷா துடல்ல நிமல மரியா மகளிர் கல்லூரியில் சாதாரண தரம் வரை கற்றார். பின்னர் கந்தானை த மெசனட் கல்லூரியில் உயர்தர கல்வியை தொடர்ந்தார். பாடசாலையில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்திய அவர் வெளிக்கள செயற்பாடுகளிலும் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். හරිම සතුටුයි මට ඒ තැනට එන්න මට ගොඩක් අය மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த இடத்திற்கு வருவதற்கு பலர் எனக்கு உதவி செய்தனர். எனது குடும்பத்தவர்களின் ஒத்துழைப்பு காரணமாகவே என்னால் முன்னோக்கி செல்ல முடிந்தது. அத்துடன் எனது தாய் நிழலொன்றை போன்று எனது பின்னால் இருந்தார். அவர்களின் வெற்றியாகவே நான் இதனை கருதுகின்றேன். ஆசிரியரான அபேக்ஷாவின் தாய் மிகவும் மகிழ்ச்சியுடன் எமக்கு கருத்து தெரிவித்தார். சிறுவயது முதலே அவர் மிகவும் திறமசாலி. அவர் திறமையானவர் என்பதனால் வெற்றி பெறுவார் என நான் எண்ணினேன். அவர் வெற்றி பெற்றமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இனி விளையாட்டுச் செய்தி. பொன்னணிகளின் போர் என வர்ணிக்கப்படும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் இடையிலான 96வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு வந்தது. 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த போட்டி இம்முறை வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 4 விக்கெட் இழப்புக்கு 108 ஓட்டங்களுடன் புனித பத்திரிசியார் கல்லூரி அணி முதல் இன்னிங்ஸை வென்று தொடர்ந்தது. பிராங்க் கிளின்டன் 66 ஓட்டங்களையும் பி தனுஷன் ஆட்டமிழக்காமல் 55 ஓட்டங்களையும் பெற்று அணியை வலுப்படுத்தினர். இவர்கள் இருவரும் 9வது விக்கெட்டுக்காக 122 ஓட்டங்களை பகிர்ந்தனர். புனித பத்திரிசியார் அணி 266 ஓட்டங்களை குவித்து யாழ்ப்பாண கல்லூரியை விட 124 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றது. பந்துவீச்சில் டி நிமலேந்திரா 5 விக்கெட்டுகளையும் ஷோபிநாத் சுதன் 3 விக்கெட்டுகளையும் நிக்சன் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க 124 ஓட்டங்களை பெற வேண்டிய கட்டாயத்தில் 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த யாழ்ப்பாண கல்லூரி சார்பாக எஸ் நிதுஷன் 33 ஓட்டங்களையும் எல் மாதவர் ரூபன் 31 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் ஏ அஜித் தாவித் 3 விக்கெட்டுகளையும் WCL லிவிங்டன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். யாழ்ப்பாண கல்லூரி அணி 90 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்த போது இன்றைய 2ஆம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வர போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு வந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக புனித பத்திரிசியார் அணியின் டிஷான் டியூட்டர் தெரிவானார். சிறந்த பந்துவீச்சாளர் விருதை யாழ்ப்பாண கல்லூரியின் டி நிமலேந்திரா வென்றார். சிறந்த துடுப்பாட்ட வீரர் விருது புனித பத்திரிசியார் அணியின் பிராங்க் கிளின்டன் வசமானது. சிறந்த களத்தடுப்பாளர் மற்றும் சிறந்த சகலத்துறை வீரர் விருதுகளை யாழ்ப்பாண கல்லூரியின் பி அபிராஜ் சுவீகரித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.